வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மலை பசுபதீஸ்வரர் மலை. இந்த பசுபதீஸ்வரர் மலை அச்சரப்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, சென்னையிலேருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் அதை தாண்டி வரும்போது ரைட் சைட்லேருந்து மலை இருக்கும். ஹைவேல வரும்போது பார்த்துருப்பீங்க. நானே எத்தனையோ தடவை இந்த மலையை தாண்டி போயிட்டு வந்திருக்கோம். ஆனால் ஏன் இந்த மலையை இன்னும் சூஸ் பண்ணல அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த தடவை இந்த மலைக்கு வந்துட்டேன். ஸோ இந்த மலைக்கு ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். It will be interesting. ஓகே, ஆப்வியஸாக இந்த மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அவரை தான் பசுபதீஸ்வரர்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த கோயில் சுமார் 1500 வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மலையோட அடிவாரத்துலேருந்து மேலே போகணுன்னா அரௌண்ட் 200 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஸோ எந்த வயதினர் கூட இந்த மலைக்கு ஏறலாம். அந்த டெரைன் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நம்ம சேனலில் மலை மேலே இருக்கிற விஷயங்கள், அது வழிபாட்டு தலங்களாகட்டும் இல்லை எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் அதை கவர் பண்ணுறது தான் குறிக்கோளை வச்சுருப்போம். அந்த மாதிரி இந்த மலைக்கு யதார்த்தமாக ஏன் கவர் பண்ணக்கூடாது, பசுபதீஸ்வரர் மலை ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1500 இயர்ஸாக இந்த வழிபாட்டு தலங்கள் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஔவையார்லாம் போனதாக சொல்லப்படுது. அது மித்தா என்னன்னு தெரில. இட்ஸ் அ லோக்கல் ஸ்டோரி. ஐ ஆல்வேஸ் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த லோக்கல் ஸ்டோரி. அது அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மலைக்கு இன்னொரு பேர் சின்ன திருவண்ணாமலை அப்படின்னு தான் அழைக்கப்படுறாங்க. அதுக்கு பல ரீசன்கள் இருக்குது. அங்கேயும் சிவன், இங்கேயும் சிவன். அது மட்டும் இல்லாமல் இந்த மலை கரெக்டாக 14 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ளது. திருவண்ணாமலையும் 14 கிலோமீட்டர்ஸ் சர்க்கம்ஸ்டன்ஸை சார்ந்தது தான். அங்கேயும் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. அந்தளவுக்கு இங்கே கூட்டங்கள் சேரலனாலும் இங்கேயும் வருடம் கார்த்திகை தீபத்தப்போ தீபத்தை ஏற்றிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மலை பக்கத்துலேருந்து இன்னொரு மலை தொடரில் இன்னொரு வழிபாடு தலங்கள் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் அ சர்ச். அதையும் கவர் பண்ணுவோம் கூடிய விரைவில். ஸோ போகிற வழியில் ஒரு முருகன் கோயில் இருக்கும். வெள்ளி தேவானையோட காட்சியளிக்கிற மாதிரி ஒரு சிற்பம். ஸோ அங்கே டாப் ஆங்கிளில் சிவசிவான்னு எழுதியிருக்கும் இல்லையா மலை உச்சியில், அதோட ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது. சன் செட் ஆகிட்டு இருக்கு. நான் ஈவினிங் டைமில் போயிருக்கேன். அழகா பியூட்டிஃபுல் வியூ. இந்த கேமராலாம் தெரிகிறத விட அங்கே நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் நம்மளோட கொஞ்சம் விளையாட்டு தினத்தெல்லாம் காமிச்சிட்டு இங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. அந்த ஹைவேல போகிறவங்களுக்கு மெயினாக இது தெரிஞ்சிருக்கும். இது சிவசிவான்னு எழுதியிருக்கிறது அடிக்கடி பார்த்துருக்கவங்களுக்கு இதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது அந்த வியூ. ஓகே, இந்த மலைக்கு நீங்கள் கட்டாயம் உங்கள் ஃபேமிலியோடு வரணும்னு நினைக்கிறேன். எத்தனையோ தடவை ஹைவேல போகும்போது இந்த மலையை பார்த்துருப்பீங்க. இந்த மேலே சிவசிவான்னு எதிர்க்கிறத பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஹைவே ரோடு போகுது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அங்கே பார்க் பண்ணிட்டு நீங்கள் அந்த 200 ஸ்டெப்ஸ் ஏறிட்டீங்க அப்படின்னா இந்த மலைக்கு மேலேயே வந்துடலாம். மலைக்கு மேலே ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்கும். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அங்கே இருக்க சிலை அதாவது பூஜை அறை இல்லை கரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுக்காம விட்டேன். மற்றபடி இங்கே நீங்கள் கண்டிப்பாக வரணும், பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகே கைஸ், நம்மளோட சேனலில் எத்தனையோ மலைகளை கவர் பண்ணியிருக்கோம். இது ஒன் ஆஃப் த மவுண்டைன். திருவண்ணாமலை, பர்வதமலை, ஜவ்வாது மலை, கோட்டை மலை, அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் தெரியாதவங்க போய் பார்க்கணுன்னு ஆசை. ஸோ இப்போதைக்கு கண் எதிரே ஒரு மலை தெரியுது. அடுத்தது அந்த மலைக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். பட் அது ஒரு சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் எவ்ரிதிங் கோஸ் ரைட். ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹேட் அ கிரேட் டைம். இது ஒரு சின்ன மலையாக இருந்தாலும்
நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் மேலே போய்ட்டு கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ சன்லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ, பபாய், see you in next video.